ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SSD டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை என்பதனால வியாழக்கிழமை தரிசன டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை அபிஷேகம் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் வியாழக்கிழமை கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் மட்டும் கொடுத்ததுனால இன்னைக்கு 6:30 மணிக்கெல்லாம் இந்த 3 SSD கவுண்டர்ஸ்லையுமே SSD டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு SSD கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே தான் அங்கேயும் கொடுத்தாங்க. அங்கேயும் காலையில் 8:30 மணிக்குள்ள எல்லாம் இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு அங்கேயுமே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 72,263. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 25,518. நேற்றைய ஒண்டியல் காணிக்கை 3.65 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 28 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரமானது 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். அடுத்து டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட், பிப்ரவரி மாதத்திற்கான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா மற்றும் பராக்கமணி சேவாவிற்குரிய அடிஷனல் கோட்டா டிடிடி இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் பராக்கமணி ஸ்லாட்ஸ், நான் பராக்கமணி ஸ்லாட்ஸ்னு 2ஆக டிவைட் பண்ணி இஷ்யூ பண்ணுறாங்க. இது இரண்டுமே பிப்ரவரி மாதத்திற்குரிய அடிஷனல் கோட்டா தான். பிப்ரவரி மாதத்திற்குரிய ஜென்ரல் கோட்டா ஆல்ரெடி இஷ்யூ பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவினுடைய ரதசப்தமி ஸ்லாட்ஸ் வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ரதசப்தமி ஸ்லாட்ஸ் திருமலை லொக்கேஷனுக்கு மட்டும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவினுடைய நான் ரதசப்தமி ஸ்லாட்ஸ் திருமலை மற்றும் திருப்பதி இந்த 2 லொக்கேஷனுக்கும் உரிய பிப்ரவரி மாத அடிஷனல் கோட்டா வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதத்திற்குரிய பராக்கமணி சேவாவினுடைய அடிஷனல் கோட்டா திருமலை லொக்கேஷனுக்கு மட்டும் வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் ஏப்ரல் மாதத்திற்குரிய ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவாவிற்குரிய புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி மற்றும் நேரம் பற்றியும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்திற்குரிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கோட்டா புக்கிங் வரக்கூடிய ஜனவரி 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவாவிற்குரிய ஏப்ரல் மாத புக்கிங் வரக்கூடிய ஜனவரி 27ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதத்திற்குரிய பராக்கமணி சேவா புக்கிங் வரக்கூடிய ஜனவரி 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரி 27ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்குரிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா மற்றும் பராக்கமணி சேவாவினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் நீங்கள் சேவா செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்குரிய புக்கிங்காகவோ அல்லது பிப்ரவரி மாதத்திற்கு ஓப்பன் ஆகக்கூடிய அடிஷனல் கோட்டா புக்கிங்காகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ், லேடிஸ் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதே போல் திருமலை மற்றும் திருப்பதி 2 லொக்கேஷன்லேயும் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவா செய்ய விருப்பமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நவநீத சேவா லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா, இது திருமலையில் மட்டும்தான் இருக்குது. நவநீத சேவா சூஸ் பண்ணோம்னா திருமலையில் மட்டும்தான் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். பராக்கமணி சேவா ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா.
இந்த சேவாக்கள் நீங்கள் பிப்ரவரி மாதம் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான அடிஷனல் கோட்டா வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதத்தில் சேவா செய்ய விருப்பப்படுறீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்குரிய ஜென்ரல் கோட்டா வரக்கூடிய ஜனவரி 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த மாதத்தில் சேவா செய்ய விருப்பமோ அந்த மாதத்தில் நீங்கள் சேவாவிற்காக புக் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.